இப்போதான் ரீசெண்டாக கருப்பு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் போட்டிருப்போம். இப்போ அந்த மூவி ஒரு பட்டாசாக மாறிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சூர்யா சாருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாலிடான ஒரு ஹிட் கிடச்சிருக்கு. இந்த கருப்பு மூவி 3 நாளில் 100 கோடி வசூலையும் தாண்டி போயிடுச்சு. இது அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் சூர்யா நடித்த ஒரு 5 தரமான படம் பார்க்கலாம். எல்லாமே அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல பேஸ் பண்ணி அவர் எந்த அளவுக்கு அந்த படத்தை கேரி பண்ணியிருக்காரு ஒரு ஆளா. இது ரொம்ப அண்டர்ரேட்டான ஒரு லிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, இல்ல சாமி குத்தமாயிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5வது பிளேஸ் கஜினி. இந்த படத்தை நீங்க பார்க்கலனா மறக்காம பாருங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவின்னு சொல்லலாம். சூர்யா சார் ஆக்டிங்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை அந்த அளவுக்கு அவர் கேரி பண்ணியிருப்பாரு. ஏன்னா இதோட ஒன்லைன் கூட நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த படம் வேற லெவலில் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் மனோகரா வர அந்த கேரக்டரும், அதுக்கப்புறம் அவர் இந்த மொட்டைலாம் அடிச்சுட்டு ரிவெஞ்சுக்காக போவார்ல, அப்போயும் அவர் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுவார். வேற லெவலில் இருக்கும் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸே. 4வது பிளேஸ் வாரணமாயிரம். இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஜிம் போறவங்க மறக்காம இந்த சூர்யா சாரோட அந்த போஸ்டர் பார்க்காம இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் டபுள் ஆக்ஷன் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. ரெண்டுத்துக்கான வேரியேஷனே வேற லெவலில் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. 3வது பிளேஸ் 24. அதாவது ஒரு டைம் டிராவல் பேஸ் பண்ணி வேற லெவலில் இதை எடுத்திருப்பாங்க. ஏன் இதை வாரணமாயிரத்துக்கு முன்னாடி வைக்கிறேன்னா, இது ஒரே ஒரு காரணம் தான். வாரணமாயிரம் நல்லா ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. ஆனால் 24 அந்த அளவுக்கு யாராலையும் ரெகக்னைஸ் பண்ணவும் முடியல. இது ஒரு டிசாஸ்டர்னு கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு சூர்யா சார் நடிச்சதுல ஃபேவரட்டான மூவின்னு எடுத்தா டாப் 2ல இந்த படம் இருக்கும். உண்மையிலே இந்த படத்தில் ஒரு ஹீரோ வில்லங்கிற அந்த வேரியேஷனே நம்மளே பயமுறுத்தும். நம்மளே ஒரு செகண்ட் இந்த வில்லனா இருக்கிற வேற ஒரு ஆள் தான் போலங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கும். 2வது பிளேஸ் சூரரை போற்று. இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த படத்தில் மோட்டிவேஷன், அந்த ஒரு டிட்டர்மினேஷனை பற்றி வேற லெவலில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் உண்மையிலே சூரியரை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த அயன்கிற ஒரு மூவி இருக்கிறவர் நடிச்சது, அதாவது அது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அயன். ஏன்னா சூரரை போட்டிருல கூட ஹீரோயின் வில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அயனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த படத்தையும் சூர்யா சார் மட்டும்தான் தாங்கி பிடிச்சிருப்பாரு. அவரோட கெரியர்ல பெஸ்டான மூவினா எனக்கு தெரிஞ்சது அயன் தான். அது மட்டும் இல்லாமல் அவரோட பெஸ்ட் மூவி லிஸ்ட் எடுத்தோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். சிங்கம், பிதாமகன், ஜெய் பீம், கங்குவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். உங்களோட லிஸ்ட் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.